ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நூறுல்லா. ஒரு சூப்பரான ஈவினிங் டயத்தில் மணி ஆல்மோஸ்ட் ஒரு 5:45 ஆகுதுங்க. நான் எங்கே நின்றுட்டுருக்கேன்னா துபாயினுடைய சிலிக்கன் ஒயாசிஸ் DSO அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தங்கியிருக்கிற துபாய் இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அற்புதமான துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் பகுதியில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஆல்ரெடி இது சம்மந்தமாக 2-3 வீடியோக்கள் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் தள்ளி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பனிங்காக உள்ள ஈவினிங் டைத்தில் இங்கே ஒரு வேலைக்காக வர அவசியம் இருந்தது. அதற்காக வந்தப்போ அப்படியே இந்த ஏரியாவை கொஞ்சம் கேப்சர் பண்ணலாம்தாங்க. சரிங்களா? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி துபாய் சிலிக்கன் ஒயாசிஸில் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு அற்புதமான மாலை நேரம். ஓகேங்களா? ஹாட்டாக தான் இருக்குது, பட் இது ரொம்ப நிழலாக உள்ள பகுதி. ஏன்னா இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலுமே கட்டடங்கள் தாங்க. இந்த கட்டடத்தினுடைய நிழல் இருக்குது இல்லைங்களா, துபாய் சிலிக்கன் ஒயாசிஸில், அதுவே மிகப்பெரிய நிழலை உண்டாக்கிடுது. வெயிலே படலை. சரிங்களா? செம்ம ஒரு சூப்பரான ஒரு வைப்ரேஷன். ஆக்சுவலாக வாங்க, சும்மா ஒரு 5-5 ஒரு 7 நிமிடங்களுக்குள்ளார இந்த வீடியோ முடிக்க முயற்சி பண்ணுவோம். ஒரு சிறிய சிந்தனைகளுடன் இந்த வீடியோவை அப்படியே முடிப்போம். வாழ்க்கையில் நம்ம இப்போ வலிமையாக நினச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே வலி இல்லாமல் வர்றதில்லை. வாழ்க்கையில் வலிமையாக நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய பல விஷயங்கள். இப்போ நமக்கு வந்து நிறைய பணம் வந்திருக்கலாம், புகழ், வேலை, பதவி, பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கலாம் இப்போ நமக்கு. ஆனால் இது எல்லாமே நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, நமக்கு வந்து வலிங்கிற சென்ஸ், டிஃபிகல்ட்டி, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்ம வெளியில் வந்து நமக்கு பிடித்தமான ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க, கம்ஃபர்ட் ஜோன். அந்த இடத்துல இருந்தால் நம்ம ரொம்ப ஜாலியாக இருப்போம். அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அது வெளியில் வர்றப்போ அதுதான் வலிங்கிறோம். இந்த வலி தான் வலிமையான விஷயங்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் எந்த விதமான கஷ்டங்களுக்கு உள்ளார நீங்கள் சிக்கி உழன்று கொண்டிருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன விஷயம்னா, கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். ஏன்னா கடந்து போகிறது மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலாக இந்த விஷயங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன அதிக டைம் நீடித்தாலும் கூட இந்த வலி கொடுக்கின்ற அந்த ஒரு ஸ்ட்ராங், எப்போவுமே வலிங்கிறது வந்துங்க, ஒரு சின்ன ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுறதுக்கு அதனுடைய உருவம் எந்த அளவுக்கு மாற வேண்டியிருக்கு, மெட்டமார்பாசிஸ்னு வளர்சிதை மாற்றம்பாங்க. வளர்ச்சியை சிதைவுனால தான் ஏற்படுது. சிதைவு இல்லாமல் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை, வலி இல்லாமல் வலிமை இல்லை. இப்போ நீங்கள் எந்த விதமான கஷ்டத்துக்குள்ளான சூழ்நிலையில் கூட இருக்கலாம். வேலையில் மிக மோசமான ஒரு சூழலாக இருக்கலாம். ரொம்ப கஷ்டமான மனிதர்களோட டீல் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு மிகப்பெரிய விரக்தியை இப்போ கொடுத்து கொண்டிருக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையிலே அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கஷ்டங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் கஷ்டமாக நீங்கள் வந்துட்டு இருந்தாலும் கூட ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த வலி, இப்பொழுது நீங்கள் பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வலி இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி கடந்து போயிடும் கண்டிப்பாக. அதே சமயம் இந்த வலி உண்டாக்கிய அற்புதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்களே ஒரு கட்டத்தில் மிக அதிகமாக உண்டாக்கி இருக்கக்கூடும். அந்த வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான வளர்ச்சிக்கு, மிக முக்கியமான வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனசில் தோணுச்சு, ஒரு கோட் படித்தேன், அதனால் அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே அந்த வீடியோ முடிப்போமா? அப்படியே பாருங்கள். ஏரியா பார்த்தீங்களா, துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் பார்த்தீங்களா, உயர்ந்தோங்கி நிற்கின்ற அற்புதமான கட்டடங்கள்ங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. துபாய் சிலிக்கன் ஒயாசிஸ் வேலை சம்மந்தமாக நம்ம அடிக்கடி வருவோம். சொந்த வேலை, அலுவலக வேலை இருக்காது. இந்த பஸ்ஸு போது பாருங்கள், சொந்த வேலை சம்மந்தமாக அகாடமிக் சிட்டிக்கு பஸ்ஸு, RTA பஸ்ஸு போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குங்க. ஏரியாவே நல்லா ரம்மியமாக இருக்குது. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்குவோம். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டில், நல்ல வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.